ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே எழுந்ததே 7 மணிக்கு. ஏன்னா இன்றைக்கி எதுவும் லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டுற மாதிரி இல்லை. எனக்கும் கொஞ்சம் ஃபீவர் கோல்டு பயங்கரமாக. அதனால் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷ் காலையில் ஆஃபீஸ் போனதால் டீ குடிச்சிட்டு மட்டும் போயிட்டாங்க. மழை பெஞ்சதால் வெளியெல்லாம் பயங்கர சேராயிடுச்சு. எல்லாத்தையும் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு மேட்டெல்லாம் மாற்றிட்டு கிச்சனுக்குள்ளே ஒரு 8:30 ஆகிடுச்சு வந்தது. இன்றைக்கி எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு காலையில் வந்து எல்லாம் நிறைய காயெல்லாம் போட்டு பன்னீர்லாம் போட்டு சாண்ட்விச், அதுக்கப்புறம் இந்த ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்ணும் நானும் ஒரு மாதமாக நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் செஞ்சு டைம் நிறைய இருந்ததால் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக செஞ்சு சாப்பிட்லான்னு ராகி புட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மக்ரூனி நல்லா முட்டை காயெலாம் எதுவுமே போடாதெல்லாம் நிறைய முட்டை போட்டு சூப்பராக மக்ரூனி மதியத்துக்கு இப்போவே செஞ்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே செஞ்சுட்டேன். நல்லா நான் தக்காளி பழம் இதெல்லாம் அரைச்சி போட்டுருவேன். எந்த சாஸுமே சேர்க்க மாட்டேன். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டை மட்டும் சேர்த்து பண்ணுவோம். கடைசியாக மிளகு தூள்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். பண்ணிவிட்டு இந்த பக்கம் எங்களுக்கு சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ராகி புட்டு எப்படின்னா நான் நல்லா அவிச்சிட்டு ஃபுல்லாக தேங்காவை இந்த மாதிரி ஏலக்காய் நிறைய போட்டு அரைச்சிடுவேன். சர்க்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவேன். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஏலக்காய் காலையில் நல்லா சாண்ட்விச் கொஞ்சம் மாதுளப்பழம் ராகி புட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.